लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆழம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மெய்யாராம் உதயடியர் கருளாயே எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களை வரிசைக்கு 2582வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாருடைய திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்தினுடைய 27வது பாசுரம் தனியன். கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆபித்யம் நெகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனே வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நெஞ்சுக்கு நல்லமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரதமே பஞ்சு கடல் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்கை கருத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்கவானு மண்ணு கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியன் வினையை துணித்துள்ள வேணும் துணிந்து. 27வது பாசுரம். செங்கால மடனாரா நீ இன்றே சென்று திருக்கண்ணபுரம் புக்கு என் செங்கன் மாலுக்கு என் காதல் என் துணைவர்க்கு உரைத்தாகில் இது ஒப்பது எமக்கு இன்பம் இல்லை நாளும் பைங்கானம் எது எல்லாம் உனதே ஆக பழன மீன் கவர்ந்து உண்ணத் தருவேன் தந்தால் இங்கே வந்து இனிது இருந்து உன் பெடையும் நீயும் இருநிலத்தில் இனிதும் இன்பம் எய்தலாமே. ராமாயணத்தில் எப்படி ராமனுக்கு தூதாக வானரங்கள் செயல்பட்டதோ அனுமார் செயல்பட்டாரோ அதே வழியே உதவி செய்வதற்கு வானரங்கள் செயல்பட்டதோ அதே போல ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலெல்லாம் தலைவியாக அவர்கள் பேசுகிற போதெல்லாம் தூது விடுகிற போது பறவைகளை தூது விடுவது வழக்கமாக இருக்கிறது. அதிலே இவர் முதல் போன பாடலிலே வண்டை விட்டார். வண்டை விட்டுட்டு ஸ்ரீரங்கம் நம்ம ஊருன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். ஆனால் அவர் திருவெழுந்தூரில் இருக்கார், நீ போய் பாருன்னு சொன்னார். ஆனால் அங்கேருந்து எதுவும் பதில் வரலை. உடனே என்ன சொல்கிறார் இந்த பாசுரத்தில், திருவெழுந்தூரில் இல்லை, இப்போ நீ போயிட்டு திருக்கண்ணபுரத்தில் பாரு. ஒருவேளை அவரும் என்னை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கலாம். எனவே திருக்கண்ணபுரத்துக்கு செங்கால் நாரைனா சிகப்பு நிறமான கால்களை உடைய மட நாரைனா அறிவில் குறைஞ்சதான் இந்த நாரை. நீ போய் திருக்கண்ணபுரம் போ, அங்கே என்னுடைய செங்கன் மால், பொதுவாக புண்டரீகாட்சன் என்று சொல்வது செந்தாமரை கண்ணன் என்றெல்லாம் சொன்னாலும் கூட இங்கே பெரியவாச்சான் பிள்ளை அனுபவிக்கிற போது சொல்கிறார் செங்கன் மால் என்றால் எதற்கு சொல்கிறார்னா, என்ன மாதிரியே அவருக்கும் தூக்கம் இல்லை. நான் எப்படி அவரை பிரிஞ்சு வேதனையினால் தூங்காமல் கண் சிவந்திருக்கிறேனோ அதே போல அவரும் தூக்கம் இல்லாமல் என்னை நினைத்து கண் சிவந்திருக்கிறார். அதனால் என்னுடைய காதல் துணைவருக்கு போய் நீ செஞ்சியானா இதை விட ஒரு சந்தோஷம் எனக்கு வேறும் கிடையாது. அப்படி நீ செஞ்சால் நான் என்ன செய்வேன்னா, இது நெய்தல் நாடு, கடலும் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய இடம். பைங்கானம்னா நாடுன்னு சொல்லுவாங்க. இங்கே காலம்ன்றது கடல் கரையை குறிக்கிறது. இதோ இங்கே இருக்கக்கூடிய இந்த நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நீர்நிலைகளையும் உனக்கே தருவேன். நான் அதை தரதுனால உனக்கு என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய மீன்களை பிடிச்சி நீயும் உன்னுடைய பெட்டையும் இனிதாக இருக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன், நீ போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வா. போய் நான் இங்கே கஷ்டப்படுகிறேன், எனக்காக அவரிடம் ஒரு வார்த்தை பேசிவிட்டு இங்கே திரும்ப வந்தால் நீ இங்கே இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியை உனக்கு தருவேன். அப்படி தருவதனால் நீ அடைய போவது என்னவென்றால், இங்கே இருக்கக்கூடிய மீன்களை எல்லாம் நீயும் உன்னுடைய பெட்டையும் இனிதாக சாப்பிட்டு இங்கேயே சந்தோஷமாக இருக்கலாம்.
நாரையை என்ன சொல்கிறாருன்னா, ஆச்சாரியனாக வச்சு ஆச்சாரியனுக்கு சர்வ சிஷ்ய காரியங்களும் செய்தால் பெருமாள் கிடைப்பார் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன மாதிரி கீழ்ப்பாட்டில் ஒரு வண்டை தூது விட்டால் அது தூது போய் திரும்பி வர அளவுக்கு இவளுக்கு பொறுமை இல்லை. ஒருவேளை வேணாச்சா நம்ம திருக்கண்ணபுரத்துக்கு திருவெழுந்தூருக்கு அமிச்சோம், அதுக்குள்ளே பெருமாள் அங்கே இல்லாமல் திருக்கண்ணபுரம் போயிருந்தா, எனவே திருக்கண்ணபுரத்துக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. திருக்கண்ணபுரம் போயிட்டு என்னுடைய காதலை தூது போக செய். அங்கே போய் நான் கஷ்டத்தில் இருக்கேன், உன்னை பிரிஞ்சிருக்கிறேன், அதனால் நீ போய் அங்கே போய் சொல்லு. செங்கால மட நாராயணா, நாராயணன் இவ்வளவு போற்றி போய் அழைக்க வேணும்னா விசேஷமாக செங்கால் மட நாராயணன் சொல்கிறோமானா ஒருத்தர்கிட்ட ஒரு வேலை வாங்கணும்னா அவரை புகழ்ந்து பேசுறது உலக இயல்பு. இப்போ தூது விட போகிறது இந்த நாரையை. அதனால் நாரையை பார்த்து செங்கால் மட நாராய் என்று சொல்லி எனக்காக நீ போய் நான் இங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி திருக்கண்ணபுரத்துக்கு போ என்கிறார். அணி எழுந்தூர் நின்றனுக்கு என்றே சென்றுன்னு சொல்லிட்டு இப்போது திருவெழுந்தூர்லேருந்து வண்டை தூது விட்டவள் இங்கே திடீர்னு திருவெழுந்தூர்லேருந்து திருக்கண்ணபுரத்துக்கு சொல்கிறதுக்கு காரணம் பெருமாள் அங்கிருந்து கிளம்பி வந்து விட்டால் என்ன செய்வது என்று சொல்கிறார். சரி, திருக்கண்ணபுரத்தில் அவர் எப்படி கண்டுபிடிப்பேன்னா அவர் கண்ணு சக்கச்சவேல்னு இருக்கும். ஏனென்றால் நான் அவரை பிரிந்து எப்படி துன்பத்தோடு இருக்கிறேனோ அதே போல அவரும் தூங்காமல் இருப்பதனாலே அவருக்கும் உறக்கம் இல்லை என்பதனாலே கண்கள் எல்லாம் கொதிரி சிவந்திருக்கும். அது அடையாளம், அவரை பார்த்து சொல் என்றார். எந்த நிலையிலும் எனக்கு துணையாக இருப்பவர் அவர். என்னை கலந்து பிரியும் போது குண அனுபவத்திலே தரிப்பதற்கு இல்லை துணைவர் என்ற போது அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. எருத்து கொடியானும் பிரம்மனும் இந்திரனும் மற்றும் ஒருத்து அருமை பிறவி என்னும் நோய்க்கு மருந்து அறிவார் யாரும் இல்லைன்னு இவரை தவிர பிறவி பெருங்கடலை தாண்டுவதற்கு வேறு யாருமே கிடையாது. அதனால் என்னுடைய காதலை அவருக்கு சொல்லிட்டு நான் காத்திருக்கிறேன் என்பதை சொல். அப்படி சொன்னால் நீ அங்கிருந்து சொல்லிவிட்டு காலம் தாழாமல் என்கிட்ட என்ன சொன்னேன்றது சொன்னா உனக்கு ஒரு பிரயோஜனமான விஷயம். இங்கே இந்த கடற்கரை முழுவதும் உனக்கு தருகிறேன். அதில் இருக்கக்கூடிய மீன்களை எல்லாம் நீயும் உன்னுடைய பெடையும் இணைந்து சாப்பிட்டு மகிழலாம். இங்கே நீங்கள் சந்தோஷமாக இந்த நிலத்திலே வாழலாம் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். செங்கால் மடனாராய் இன்றே சென்று திருக்கண்ணபுரம் புக்கு என் செங்கன் மாலுக்கு என் காதல் என் துணைவர்க்கு உரைத்தாயாகில் இது ஒப்பது எமக்கு இன்பம் இல்லை. நாளும் பைங்கானம் ஈது எல்லாம் உனதேயாக பழன மீன் கவர்ந்து உண்ணத் தருவேன். தந்தால் இங்கே இனிது இருந்து உன் பெடையும் நீயும் இருநலத்தில் இன்பம் எய்தலாமே. இனிது இன்பம் எய்தலாமே. காயேன வாச்சா மனசேந்திரா உத்யாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாய் உலகத்துடையில் பிறந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா